பெரியகுளம் சரத்து பெட்டியை சார்ந்த நிவாஸ் என்ற 11 வயது மாணவன், அவனுக்கு பெரியகுளம் மருத்துவமனையில் ஒரு தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதாக, அதன் மூலம் அவன் கோமா நிலைக்கு அடைந்ததாக தகவல் எனக்கு தெரியப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் பார்த்து விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு, மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டு அந்த விவரங்களை தெரிவிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி மாண்புமிகு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தகவலுக்கு சென்று அவர் சென்னையிலிருந்து ஜாயிண்ட் டைரக்டரை அனுப்பி இதற்கான ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. அவங்களும் பையன் நிவாசை ஆய்வு செய்துட்டு அதற்கான ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு சென்னை போயிருக்காங்க. நாளைய தினம் நானும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த நிவாஸ் உடைய உடல்நிலை பற்றி பேச இருக்கின்றேன். மருத்துவர் தவறு இழைத்திருந்தால் அந்த மருத்துவருக்கு உரிய தண்டனையை மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசு நிச்சயமாக அந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல்நிலை முன்னேற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 54 நாட்களாக இந்த மருத்துவமனையில் இருக்காரு. உடல்நிலை முன்னேற்றம் இல்லை. ஒரு கடினமான தருணத்தில் தான் அவர் இருக்காரு. மருத்துவ அறிக்கை வந்தவுடன் எந்த மருத்துவர் தவறு இழைத்திருந்தாலும் அவருக்கு உரிய தண்டனையை நம்முடைய தமிழக வெற்றி கழக அரசு உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். அதற்கான நிவாரணத்தையும் உறுதியாக பெற்றுக் கொடுக்கும்.